ஹலோ, ஹாய். இது பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே விலாக் தான். இது காலையில வந்து புதினா ரைஸுக்காக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினாலாம் எடுத்து வச்சுருந்தேன். முதல்ல இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச உடனே எடுத்து கொஞ்சம் புதினாவும் போட்டு, அதையும் அரைச்சுக்கிட்டு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு, இந்த புதினா பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட கொஞ்சம் நம்ம பச்சை பட்டாணி இப்போ சீசன்ன்றதால அது கண்டிப்பா கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, தண்ணி ஊத்திட்டு, இது பார்த்தீங்கன்னா, பாலு, கெலாக்ஸு, அந்த பம்ப்கின் சீட் எல்லாம் போட்டு, கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டு என் பொண்ணு காலையில எப்போவுமே டெய்லி அதுதான் சாப்பிட்டு போவா. அவளுக்காக தான் இது இந்த புதினா ரைஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து எங்களுக்காக வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கம்மியா போட்டு தக்காளி நெறையா போடுங்க. பூண்டெல்லாம் போடுங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சே நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா, தக்காளி வந்து ரொம்ப நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தனியாத்தூளு, மஞ்சத்தூளு, நம்ப மிளகாத்தூளு எல்லாத்தையும் போட்டுட்டு, கொஞ்சம் நான் வந்து சுடு தண்ணி ஊத்தி, அப்படியே மூடி வச்சுட்டேன். சூப்பரா வெந்து, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்தா தான் அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லா சுண்டணும். அப்ப சுண்டி இருக்கும்போது, அந்த எண்ணெய் வரும்போது, நம்ம அந்த சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதில ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அந்த சப்பாத்தி இது பண்ணுறது தான் கரெக்ட்டா எனக்கும், என் ஹஸ்பண்டுக்காக ஒரு 10 சப்பாத்தி தான் பண்ணியிருப்பேன். அதுவே இருந்தது. நேத்து மத்தியானம் அதுவும் சாப்பிட்டுக்கிட்டேன். சிக்கன் கிரேவி பண்ணதால. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்கும். நான் 2, 3 வீடியோலவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சுகரும், கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா அவ்ளோ சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.